Hello friends, welcome to Tamizhan'S kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்ல இருக்க பொருளை வச்சு என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா சாக்கோ கப் கேக் தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பாப்போம். பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றே கால் கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் தடவிக்கோங்க. ஒரு கப்புக்கு ஆயில் தடவிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கப்புக்கும் கலந்து வச்சிருந்த மிக்சரை ஆட் பண்ணிப்போம். ஃபுல்லா ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ ஒரு கப்பா ஊற்றி குடிச்சாச்சு. கடாயில் டவல் ஒன்று போட்டுக்கோங்க. கடாயும் ஹீட் பண்ணிக்கோங்க. டவல் மேலே ஒரு டீ கப்பா வச்சுக்கோங்க. டைட்டா க்ளோஸ் பண்ணி லோ மீடியம் ஹீட்ல குக் பண்ணிக்கோங்க. 30 to 40 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். சூப்பரான சாக்கோ கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. அதே மாதிரி கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு. நம்ம எப்பயுமே நார்மல் கேக் ட்ரேல நார்மல் இதில் செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க வந்து கட் பண்ணி பீஸ் பீஸாக கொடுப்போம். இந்த மாதிரி கப்பில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கப் கொடுத்தோம்னா அவங்க பாட்டு ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. அப்படி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.